இந்த ஐடியாலஜிக்கலாக நாங்கள் இன்னும் தோர்த்து போகலன்னு சொல்ல வரேன். ம். எப்பவுமே ஐடியாலஜிகள் தான் உயிர் வாழும். அரசியல் கருத்தியல் சித்தாந்த கருத்தியல் தான் உயிர் வாழும். எங்கள் அரசியல் சித்தாந்த கருத்தியல் இது உழைக்கிறவர்கள் உலகை ஆள வேண்டும் நாங்கள் சொல்றோம். அது கற்பனை போல் கனவு போல் தெரியலாம். ஆனா அதுதான் பகுத்தறிவு, அதான் அறிவியல். நாட்டை படைக்கிறவங்க யார்? யார் வெல்த் கிரியேட்டர்ஸ்? இயற்கையுடன் உழைப்பை செலுத்தி, இயற்கை அன்னை, உழைப்பு தந்தை, இரண்டுக்கும் பிறக்கிற செல்வங்கள் தான் காணுவதெல்லாம். இல்லைன்னா ஆறா இருக்கும், அணை கட்டப்பட்டிருக்காது, நமக்கு மின்சாரம் கிடைக்காது. அப்ப இயற்கையுடன் வினை புரிந்து செல்வ வளங்களை படைப்பதே உழைக்கிறவர் தான். இந்த உழைக்கிறவர்கள் உலகாள வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் பிரகடனம், மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய பிரகடனம். இது பகுத்தறிவுக்கு மிக மிக நெருக்கம், விடுதலைக்கு மிக மிக நெருக்கம். இதை மறுப்பது முதலாளித்துவம். ஒரே வரி, இந்த உலகம், இந்த பூ உலகம் அடுத்தடுத்த தலைமுறைக்கானது. இதை எதன் பொருட்டும் சூறையாடக்கூடாது. இதை சூறையாடுவது யார்? முதல் உலக யுத்தத்தில் இயற்கை சூறையாடியது யார்? இரண்டாவது உலக யுத்தத்தில் உலகை சூறையாடியது யார்? யுத்தங்களை நடத்தி இன்றைக்கும் உலகத்தை சூறையாடுவது யார்? மூலதனத்தை போட்டு இயற்கை வளங்களை சூறையாடுவது யார்? எல்லாரும் நாடு கடந்த நிறுவனங்கள், நாடு கடந்த பெரும் பெரும் முதலாளிகள். இவர்கள் மடியில் தான் செல்வ வளங்கள் இருக்குது. உழைத்து உருவாக்கப்படுகிற செல்வமெல்லாம், தேசத்தின் செல்வமெல்லாம் தனியார் மடியில் இருக்கிறது. நாங்க சொல்கிற அந்த தேசத்தின் மடியில் இருக்க வேண்டும், மக்கள் மடியில் இருக்க வேண்டும். இதுல எது பகுத்தறிவு, எது வெல்லும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ கம்யூனிஸ்டுகள் விமர்சனங்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் போது கம்யூனிஸ்ட தத்துவம் நல்லது, கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, ஆனா இன்னைக்கு இருக்க கம்யூனிஸ்டுகள் மோசமானவங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்றவங்க ஏன் அந்த கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஏற்காம கடந்து போறாங்க? இது நல்லதுன்னு தெரிஞ்சா அவர்கள் பகுத்தறிவுக்கு ஏற்க வேண்டும் அல்லவா? ஏற்காமல் ஒரு நீதி சொல்கிற முறைக்கு அவங்க ஏன் போறாங்க? சிறந்ததுன்னு தெரிகிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஏன் அதை ஏற்பதில்லை? இது நல்ல நல்ல கண்ணு ரொம்ப நல்ல தலைவர், ஆனா கட்சி மோசம்னு சொல்லுவாங்க. சங்கையா நல்ல தலைவர், கட்சி மோசம். அது என்ன முறை அது?